என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. அவரே என்னை என்றும் காண்பவர் அவரே, என்னை என்றும் நடத்துவார் அவரே, என்னோடு இருப்பவர் அவரே. இந்த ஒரு மாதத்தை நாம் கடந்து இரண்டாவது மாதத்தின் முதல் தேதியின் அதிகாலை வேளையில நம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 20:8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த மாதத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற ஒரு பெரிய அற்புதம் என்னவென்றால், எழுந்து நிமிர்ந்து நிற்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஒருவேளை விழுந்த நிலைமையில இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர். யோனா கப்பலின் அடித்தட்டிலே படுத்திருந்தான் என்று சொல்லுவதை காட்டிலும் அவன் விழுந்து போனான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் ஊழியத்தை விட்டுவிட்டான், தன் அழைப்பை விட்டுவிட்டான், தான் எதற்காக தெரிந்து கொண்டோம், தேவன் தன்னை தெரிந்து கொண்டார் என்பதை விட்டுவிட்டான். தான் போகிற இடத்தையும் அவன் விட்டுவிட்டான். ஒரு விழுந்த நிலைமையில யோனாவினுடைய நிலைமை இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை எழுப்பினார். 2 காரியம் நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை விழப்பண்ணுகிறவர்கள் விழுந்து போவார்கள். நீங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது விழப்பண்ணினவர்களுடைய பட்டியலை நீங்கள் வேதத்திலே வாசித்தால், பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்துவிட வேண்டும் என்றுதான் நினைத்தான். அவனுடைய ஒவ்வொரு நாளும் அநேக திட்டங்களை அவன் தீட்டிக் கொண்டிருந்தான், இந்த ஜனத்தை அழித்துவிட வேண்டும் என்று. ஆனால் அவர்களை அவனாலே அழிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், கர்த்தர் அந்த ஜனத்திற்காக யுத்தம் பண்ணினார். சமுத்திரத்திலே போய் அவர்களை கொண்டுவிடும் போது போக சமுத்திரத்துக்குள்ளே போனான். ஆனால் பார்வோனுடைய போர் வீரர்கள் ஒருவன் சொல்லுகிறான், கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறான். கோலியாத்தினுடைய நிலைமை நீங்கள் வாசித்தால், ஒவ்வொரு நாளும் போர்க்களத்திலே வந்து மிகுந்த சத்தமிடுவான். உங்களிலே ஒருவனை தெரிந்து கொண்டு என்னோடு கூட யுத்தம் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு விட்டால் உங்களுக்கு நாங்களும் எங்கள் ஜனங்களும் வேலைக்காரர்களாய் மாறிவிடுவோம் என்று கூக்கரிட்டான். ஆனால் கர்த்தர் அவனை ஒரு சின்ன கூழாங்கலினாலே ஆண்டவர் விழப்பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனத்திற்காக கர்த்தருடைய ஜனத்தை அழிக்கும்படியாய் எழும்பினவர்கள் ஒருவரும் எழும்பவில்லை. அவர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் வீழ்ந்து போனார்கள். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை, முள்ளிலே நீ உதைக்கிறாய் என்று சொன்னார். கர்த்தர் அவன் எழும்ப முடியாதபடி கண்கள் தன்னுடைய வெளிச்சத்தை இழந்து 2 பேர் கையிலாக கொடுத்து அவனை எழுப்பினார்கள். அருமையான ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களுக்கு விரோதமாய்
அநேக சக்திகள் எழும்பலாம், அநேக மனிதர்கள் எழும்பலாம், அநேக காரியங்கள் எழும்பலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை எழுப்புவேன். உலக காரியங்களை மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை எழுப்புகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை காரியங்களை நீங்களே செய்கிறபடி தேவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். தன்னுடைய ஜனத்தை அவர் நிமிர்ந்து நிற்க பண்ண என்ன செய்தார் என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆச்சரியமாயிருந்தது. ஒன்று, அவர் என்ன செய்கிறார் என்றால், தன் ஜனத்தை அருமையான எழும்ப பண்ண இயற்கைகளுக்கு அவர் கட்டளையிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்த களத்தில் இருக்கும்போது யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கலாம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? இங்கே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது யுத்த களத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறார்கள். அவர்கள் விழுந்து விடாதபடி, அவர்கள் ஜெயம் பெறும்படி, அவர்கள் மேன்மையை பெறும்படி, சத்துருக்களை அழிக்கும்படியாய் கர்த்தர் இயற்கைக்கு கட்டளையிடுகிறார். சூரியனும் சந்திரனும் ஒரு இரவும் பகலும் நின்றதாக வேதத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். இயற்கைகளுக்கு தேவன் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். ஆகவே ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் எழுப்பும்படியாய் தேவன் செய்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயற்கைகளுக்கு அவர் கட்டளையிடுகிறார். இரண்டாவது, நீங்கள் வேதத்தை வாசித்தால் நீங்கள் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய பிள்ளைகளை எழுப்பும்படி ஆகாரத்தை கொண்டு போகிறதை நீங்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2 - 6 வரையிலும் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2 - 6 வரையிலும் வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தது. தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை போஷிக்கும்படியாகி அருமையான தேவனுடைய பிள்ளை ஆகாரம் கொடுக்கிறதை பார்க்கலாம். காகம் ஆகாரம் கொண்டு வருகிறது. ஆகவே அவன் ஒருவேளை பஞ்சத்திலே மடிந்து விடக்கூடாது, விழுந்து விடக்கூடாது என்பதை அறிந்து கர்த்தர் அவனை எழுப்பும்படியாய் காகங்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். நீங்கள் அந்த கேரித்தாற்று வற்றி போன உடனே அப்படி ஆண்டவன் நிற்கவில்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் தேவனாகிய கர்த்தர் ஒரு உதவி வீட்டுக்கு அவனை அனுப்புகிறார். வாசிக்கலாம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு, ஒரு விதவைக்கு நான் கட்டளையிடுவேன். உனக்கு ஆகாரம் கொடுக்க ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால்
தேவதூதன் ஆகாரம் கொண்டு வருகிறதை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் மறுபடியும் படுத்துக் கொண்டான். நீங்கள் அதே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் அந்த போஜனத்தின் பலத்தினால் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை ஆண்டவர் போஷிக்கிற விதத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார். Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற 2 ஆகாரம். ஒன்று ஆவிக்குரிய ஆகாரம், உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தி உங்கள் ஆவியை பலப்படுத்தி தேவனோடு கூட நடக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது, கர்த்தருடைய சரீரத்திலே பலவீனமாய் இருக்கிற உங்கள் சரீரத்திற்கு ஆகாரம் கொடுத்து உங்களை அருமையான செழிப்புள்ள அருமையான பசுமையான சரீரமாய் தேவன் உங்கள் சரீரத்தை மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார். அருமையான அந்த வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். காட்டு புஷ்பத்துக்கு தேவன் உடுத்துவிக்கிற தேவன் உங்களை அவர் போஷிக்காமல் இருப்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் உங்களை போஷித்து காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணம், அவருடைய உணர்வு என்னவென்றால் உங்களை அருமையான சோர்ந்து போன உங்களை, விழுந்து கிடக்கிற உங்களை அருமையான தூக்கி எடுத்து நிமிர்த்தி நின்று அருமையான கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற வேலையை, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை, தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை, தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அதை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். வேத புத்தகத்திலே 3வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னை எழுப்பும்படியாய் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். இயற்கைக்கு கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை ஆகாரம் கொடுக்கிறவராயிருக்கிறார். 3வது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். மற்றவர்களின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மற்றவர்களின் சுவிசேஷம், இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளெல்லாம் மாறி போனது, துக்கமெல்லாம் மாறி போனது, வேதனையெல்லாம் மாறி போனது, அலறலெல்லாம் மாறி போனது. தேவன் தன் சனத்தை எழுப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவன் தன் சனத்தை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவன் தன் சனத்தை கட்ட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் நம் தேவன் தன் சனத்தை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். Praise the Lord. அப்போஸ்தலர் யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மனுஷன், எந்த மனுஷனையும் நாம் ஒவ்வொரு இந்த பூமியிலே நாம் ஒவ்வொரு வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு வேலையை இந்த பூமியிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான ஒரு நோக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலைகளிலே கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் செய்கிற காரியங்களிலே தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற
தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பேசப்படுகிற ஒரு மனிதனாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நீங்கள் பேசப்படுகிற அருமையான ஒருவராக கர்த்தர் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். எங்கேயோ மறைந்து வாழ்ந்து மடிந்து போக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. ஏதோ சின்ன இந்த பட்டணத்திலே ஜீவித்து அருமையான வாழ்ந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சின்ன இடத்திலே நம்முடைய ஜீவிய நாட்களை கழித்து நாம் மரித்து போக கர்த்தர் அழைக்கவில்லை. அருமையான கர்த்தர் இந்த பூமியிலே உன் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை ஒரு கலங்கரை விளக்காய் தேவன் மாற்ற விரும்புகிறார். அருமையான பாதை தெரியாத படகிலே தத்தளிக்கிறவர்களுக்கு, அருமையான பாதை தெரியாதபடி தத்தளிக்கிற மனுஷர்கள், சமுத்திரத்திலே அலைகளின் மத்தியிலே காற்றுகளின் மத்தியிலே தத்தளிக்கிறவர்கள், அருமையான எங்கு பார்த்தாலும் காரிருள் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு இடத்திலே லைட் அப்படியே அடித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அது என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் வாருங்கள், இங்கே கரை இருக்கிறது, நீங்கள் வாருங்கள், இங்கே நீங்கள் தப்பிக்கொள்ளலாம், இங்கே நீங்கள் வாருங்கள், நீங்கள் பிழைத்துக் கொள்ளலாம், இங்கே நீங்கள் வந்தால் இந்த அலையோ காற்றோ உங்களை அழிப்பதில்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் உங்களை வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை குடும்பத்தை வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் சபையை தேவன் வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அவர் மெய்யான அருமையான வெளிச்சமாய் இருக்கிறார். இது எரிந்து அணைகிற வெளிச்சம் அல்ல, அருமையான இரவு பகலாய் எரிந்து கொண்டிருக்கிற விளக்காய் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, சூரியன் மறைந்து போகலாம், அருமையான சந்திரன் மறைந்து போகலாம், இரவிலே வெளிச்சம் கொடுக்கிற சந்திரன் மறைந்து போகலாம், பகலிலே வெளிச்சம் கொடுக்கிற சூரியன் மறைந்து போகலாம். ஆனால் நீ உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், உன்னோடு கூட நடந்து வருகிற தேவன், அருமையான இந்த வெளிச்சம் ஒரு காலம் அணையாது. கர்த்தர் உன்னை அணையாத வெளிச்சமாய் தேவன் மாற்றுகிறவராயிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உன்னை எழுப்ப ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். கர்த்தர் உன்னை நடக்க வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை யுத்தம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் உன்னை அருமையான ஒரு கருவியாய் தன் கரத்திலே எடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறார். ஆனால் அதற்கு அவர் பகுதியிலே செய்கிற காரியங்களை தான் நான் உங்களோடு கூட இந்த கால வேளையில பேசிக் கொண்டிருக்கிறேன். நான்காவது, அவர் தன்னுடைய ஆவியானவரை அருமையான உனக்குள்ளே அவர் வைக்க விரும்புகிறார். உன் ஆவியிலே தன்னுடைய ஆவியை வைக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட பலன் உங்களுக்குள்ளே உண்டாகிறது என்றால், கழுகுகளுக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டாகிறது. கழுகுகளுக்கு ஒத்த பலன் உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே அவரை குறித்து வேத புஸ்தகத்திலே ஒரு காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் ஆறுதலின் தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேற்றுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய நோக்கம் உன்னை எழும்ப பண்ண வேண்டும், உன்னை நிற்க பண்ண வேண்டும், உன்னை நடக்க பண்ண வேண்டும், உன்னை யுத்தம் பண்ணும்படியாய் அருமையான ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். இதுதான் அவருடைய மகிமையான நோக்கமாய் இருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறீர்கள். நான் வேறொரு வாக்குத்தத்தம் தான் உங்களோடு கூட பேச
இந்த வாரத்திலே கர்த்தர் தொடர்ந்து இந்த வார்த்தை என்னோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நீங்களோ எழுந்து நிற்பீர்கள். உபாச காலையிலே நடக்கிற இந்த ஜெபத்திலே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை அருமையான என் வாயிலே தேவனின் ஆவியிலே வைத்து பேசிக்கொண்டே இருந்தார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆகவே படபடா என்று அருமையான இதற்கு சம்பந்தமான வசனங்களை எடுத்து இந்த காலவெளியில் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் ஆவியிலே உங்கள் ஆத்மாவிலே நான் வைத்து அனுப்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அருமையான கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுகிறவர், கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிறவர். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்படியே நாம் ஜெபிக்கலாம், அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். Praise the Lord. இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். Praise the Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த இரண்டாவது மாதத்தின் முதல் நாளின் காலவேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மாத காலமாக கர்த்தர் எங்களை கண்மணி போல காத்து இந்த புதிய கர்த்தாவே மாதத்தின் அதிகால வேளையில உடைய சமூகத்துல வந்து உம்மை துதிக்க ஆராதிக்க கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை கேட்க பாராட்டின கிருபைக்கு அம்மா துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. தகப்பனே, நீர் ஆண்டவரே அப்பா, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னவர் கர்த்தாவே. எங்களை உடைய சொந்த ஜனமா உடைய ரத்தத்தினால மீட்டு கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றின உடைய கர்த்தாவே மகா பெரிய கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் மக ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் ஓ ரிக்கர தூரபாக்கல பரிக்கர போதுரபால பாபா கரானா வீரபால பாக்கரி கத்தியார பாக்கரி பாக்கர பக்கர பாரபானா. ஆவியானவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஓ கர்த்தாவே, உம்முடைய சமூகம் ஆண்டவரே எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று கர்த்தாவே மோசே ஜெபித்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தும் கர்த்தாவே. அப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் கர்த்தாவே. பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே என்று சொன்னவர் தகப்பனே. ஸ்தோத்திரம், எங்களோடு இருப்பீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம், நாங்கள் செல்ல வேண்டிய வழி எங்களை காண்பித்து அருள்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாதத்திலே தகப்பனே ஆண்டவரே சபையுடைய கரத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சத்துரு தொடாதபடி கர்த்தர் வேலை எடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய ஜனத்தை கர்த்தாவே பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார், காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று கர்த்தாவே எழுதப்பட்டது போல கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியா நம்முடைய சட்டைகளுக்குள்ளே மறைத்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் வல்லடிகளுக்கும் எல்லா பாதாளத்தின் வல்லமைகளுக்கும் கர்த்தாவே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அனுதினமும் கர்த்தாவே ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு கனி கொடுக்கிற ஜீவியத்துக்கு நேராய் கர்த்தாவே உடைய ஜனத்தை கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, நீர் வருகிற நாளிலே கனிகளை கர்த்தாவே காணாதபடி கர்த்தாவே நாங்கள் சபிக்கப்பட்டு போகாதபடி இந்த நாட்களில் கர்த்தாவே எங்களை கனிகள் மிகுதியாய் இருக்க உதவி செய்யும் கர்த்தாவே. கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று சொன்னீரே. உமோடு நாங்கள் இணைந்திருந்து தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா, மிகுந்த கனிகளை கொடுக்க உடைய கர்த்தாவே வருகை நாளிலே தகப்பனே ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியோடு உமக்கு எதிர்கொண்டு வரத்தக்கதாக கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவன் கர்த்தாவே வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி கர்த்தாவே நீர் எங்களை அழைத்துக் கொண்டு போகத்தக்கதாக எங்களை ஜீவிய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறையா பரிசுத்தமாக்கப்படத்தக்கதாக சபையின் ஜனங்கள் ஒவ்வொருவர் கர்த்தாவே தகப்பனே ஸ்தோத்திரம் ஒருவர் எம்மைக்காக மாத்திரம் கர்த்தாவே உம்மை தேடாதபடி கர்த்தாவே தெய்வமே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தாவே ஒரு நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய்
பந்தய சாலையில கர்த்தாவே ஆண்டவரே ஓடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள் என்று கர்த்தாவே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் கர்த்தாவே எங்களை ஓட்ட உமக்கு முன்பாக ஜெயமுள்ளதாய் காணப்படத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கர்த்தாவை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் பண்டை பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்துல வைக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்கும் கர்த்தாவே. கடன் பிரச்சனைகள், ஆசீர்வாத குறைவுகள் கர்த்தாவே, சமாதான குறைவுகள், உடைக்கப்பட்ட குடும்பங்கள் கர்த்தாவே, வியாதிகள் எல்லாம் நீங்கி கர்த்தாவே இதோ உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று எழுதப்பட்டது போல ஒவ்வொரு குடும்பத்தின் எல்லைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீரே கர்த்தாவே. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று கர்த்தா எழுதப்பட்டிருக்கிறது. சத்துரு விழுந்து போகத்தக்கதாக கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின கோலியாத்து விழுந்து போனான் கர்த்தாவே. ஓ கர்த்தாவே, அவன் பலவானா இருந்தாலும் கர்த்தாவே ஸ்தோத்திர தேவ ஜனங்களுக்கு எதிராக அவனால நிற்க முடியலப்பா கர்த்தாவே. ஸ்தூரபாலபா கரிக்கரவாலபா தாவீது கர்த்தாவே, அவனை முறிந்து விழப்பண்ணினானே கர்த்தாவே. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் பெற்றவர்களா இருக்கிறார்கள் கர்த்தாவே. தகப்பனே துதிக்கிறையா. பார்வோன் அவனுடைய சேனையும் ஓ கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே ரதங்களை உடையவர்களாய் குதிரைகளை உடையவர்களாய் இருந்த போது கர்த்தாவே ஆண்டவரே அந்த கடலிலே அவர்கள் அமிழ்ந்து போனார்களே. ஈயத்தை போல் அவர்கள் கடலிலே அமிழ்ந்து போனார்கள் என்று கர்த்தாவே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் வல்லமைகள் கர்த்தாவே, சத்துருவின் வல்லமைகள் கர்த்தாவே எல்லாம் அமிழ்ந்து போகத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி கர்த்தாவே நீங்கள் சர்ப்பங்களே தேள்களை கர்த்தாவே மிதித்து போடுவீர்கள் என்று சொன்னீரே. ஓ கர்த்தாவே, சத்துருவின் சகல வல்லமைகளே மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சத்துருவின் வல்லமைகளை புரிந்து கொள்ள பண்ணத்தக்கதாக எங்களுடைய வல்லமை நாங்கள் பலப்படுத்த கர்த்தாவே அனுதினமும் கர்த்தாவே ஸ்தோத்திரையா. கர்த்தருடைய சத்துவத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறையா. உடைய பலத்திலும் நாங்கள் கர்த்தாவே வளர எங்களுக்கு கிருபை தாரும். சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாய் சத்துருவின் வல்லமைகளை கர்த்தாவே முறித்து போடத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. தகப்பன எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து கர்த்தாவே நீர் வழி நடத்தும் இந்த நாள்ல தேவ சமூகத்துக்கு வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. தகப்பனே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர தேடாதவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிற கர்த்தர் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரையா. உடைய சமூகத்தை இந்த அதிகால வேளையில தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வர முடியாதபடிக்கு தடையா இருக்கிற குடும்பங்களை கூட உடைய கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்கள் அவர்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டு வாரோம். அவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பலப்படுத்த ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் உடைய கண்கள் எங்கள் மேல பதிக்கப்பட்டவர்களா இருக்கட்டும் கர்த்தாவே. தாழ்த்துகிற வெறுமையாக்குற எல்லா துதிகரம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த புதிய மாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, raka ba 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 ba, raka 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 ba 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 ba. ஆவியானவரே மகள் ஸ்தோத்திரம் 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 ஐயா. கர்த்தாவே மகள் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஆண்டவரே கிளைமேட் எல்லாம் ஒன்னும் பார்க்காம உடைய ஆலயத்திலே வந்து உடைய வார்த்தை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த காலை அதிகாலை வேளை வந்தவங்களோடு விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.